நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸால் பின்வாங்கும் அதிமுக தென் மாவட்ட தலைகள். அதிமுக தென் மாவட்டங்களில் தங்களது மகன்களை எப்படியாவது எம்பியாக்கிவிட வேண்டும் என பல்வேறு அதிமுக மூத்த தலைவர்கள் கணக்கு போட்டு வந்தனர். குறிப்பாக ஜக்கையன், கே.பி. முனுசாமி போன்றோர் தங்களது மகன்களை இந்த முறை எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். அதற்கிடையில் அதிமுக சார்பில் யாரும் போட்டியிட இல்லாததால் அவர்களுக்கு சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனாலும் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு கணிசமான ஆதரவு இருப்பதாலும் டிடிவி தினகரன் இணைந்து கொண்டதால் அங்கு இருக்கக்கூடிய வாக்கு நிலவரங்கள் தங்கள் மகன்களை தோற்கடித்துவிடும் என பல்வேறு அதிமுக தலைகள் பின்வாங்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி போன்றவற்றில் உள்ள அதிமுக தலைவர்கள் தங்களது மகன்களை போட்டியிடுவதில் சுணங்கம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஓபிஎஸ்க்கு கணிசமான ஆதரவு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே போட்டியிட்டு ஒருவேளை தோல்வியை தவிர்த்தால் பெரும் பணம் நட்டமாகும் எனவும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீட் மறுக்கப்படத்துள்ள வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் எண்ணுகின்றனர். எனவே ஓபிஎஸ்ஸை சமாளிக்க முடியாமல் தென் மாவட்டங்களில் அதிமுக வேட்பாளர்கள் பின்வாங்குவது எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது.